வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஏ பஸ் வித் மோஹி. ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்க மேக்ஸிமம் ஆஃப் படங்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ அந்த படங்களோட ரிவ்யூ ஒரு 12 மணிக்கு மேலே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதனால் சேனலில் கனெக்டடாக இருங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் திரைப்படமாக ரிலீஸ் ஆகிருக்க சூப்பர்மேன் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஜேம்ஸ் கன் அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க டேவிட் கான்ஸ்வேட் அவர்கள், ரேச்சல் அண்ட் நாத்தன் ஹால்ட் அவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசி காமிக்ஸ் படம்ன்றது உங்கள் எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அதாவது டிசி காமிக்ஸில் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு ரிலீஸ் ஆகிற படம். ஸோ இந்த படம் டிசிக்கு ஃபேன்ஸுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கா, எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்குது, அண்ட் இந்த படத்தில் நிறையா பிரச்சனைகளும் இருக்குது, குட்ஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். சூப்பர்மேன் நீங்கள் தொட்டு சூப்பர்மேன் பிறந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதே ஸ்டோரியில் இருந்தால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு கார்ப்பரேட் முதலாளி இருக்காது லக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அல்ட்ராமேன் அப்படின்ற ஒரு மனுஷனை க்ரியேட் பண்ணுறாரு. அதாவது சூப்பர்மேனுக்கு ஈக்குவலான ஒரு மனுஷனை க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, கவர்மெண்ட் கிட்ட எனக்கு இது சூப்பர்மேன்லாம் நம்ம தேவையில்லை, இவனை வச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம், டிஃபீட் பண்ணுவோம், மக்களை சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறாரு. ஏன்னா சூப்பர்மேனுக்கு இருக்கிற ஈக்குவலிட்டியான பவர் இன்னும் இருக்குது. ஸோ அதனால் இவர் வந்து சூப்பர்மேனோட பவர்ஸ்லாம் தெரிஞ்சு எங்கெங்கன்னு போய் பார்த்து எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே எடுத்து வந்துடுறாரு. அப்புறம் வந்து சூப்பர்மேனை ஒரு கட்டத்தில் வந்து பிளாக் ஹோல்லே அடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு யூனிவர்ஸில் ஒரு ஃபோல்டு யூனிவர்ஸ்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிலீஸ் ஆகி சூப்பர்மேன் எப்படி வந்தார் அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் ரெகுலரான ஒரு விஷயம் தான் விஎஃப்எக்ஸ். இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் அடிச்சுக்க முடியல. ஓப்பனிங் சீன்லேருந்து இந்த விஎஃப்எக்ஸோட அந்த டாப் நாச் ஃபீல் நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிரே பார்க்க மாட்டோம். சூப்பர்மேன் வந்து படுத்த படுகையாக இருப்பார். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் சூப்பர்மேன் படங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர்மேன் அடித்து பார்த்துருப்போம். இந்த படத்தில் அடி வாங்கி பார்த்துருப்போம். மேக்ஸிமம் ஆஃப் சீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்மேன் அடி வாங்கி தான் இந்த படத்தில் இருப்பார். அதுக்கான காரணம் இந்த கார்ப்பரேட் கம்பெனி உருவாக்கின இந்த அல்ட்ராமேன் அண்ட் அவங்க டீம்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதில் விஎஃப்எக்ஸ் ரொம்ப தரமாக இருந்தது, நல்ல குவாலிட்டியாகவே இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த சூப்பர்மேன் சூட்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அண்ட் அந்த கேரக்டருக்கு வடிவமைக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் ரொம்பவே சிறப்பாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதேமாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, சூப்பர்மேனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவர் யார் எங்கேருந்து வந்தார் அப்படிலாம் போகாமல் டேரெக்டாக கதைக்குள்ளே போயிட்டாங்க. அதுவே இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன். அதுமாதிரி இதில் மியூசிக் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகிடுச்சு அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்தை இயக்கியது வந்து ஜேம்ஸ் கன், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜேம்ஸ் கன் போது கார்டியன் ஆஃப் கேலக்ஸி, ஸோ நிறையா படங்கள், பீச் மேக்கர்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட ஸ்டைல் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது அவர் வந்து ஒரு காமிக்கல் வே ஆஃப் நரேஷன் கொடுப்பார். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபன்னி எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காரு. வித் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ அப்படின்ற டாகை வச்சு நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காரு. அப்புறம் சூப்பர்மேன் சைட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ஃபன்னி மூமெண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காரு. அவர் அடி வாங்கும்போதுலாம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஆட் ஆகுது, நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இந்த படத்தில் கொஞ்சம் உண்மையாக சொன்னால் காமெடிஸ் நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் த்ரூ அவுட்டாகவே நிறைய இடங்கள் அதை கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க. அண்ட் புதுசாக ஒரு டீம் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அந்த டீமும் ஓகே ஜஸ்டிஃபைடாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த டீமை வச்சு ஒரு புது யூனிவர்ஸே கிரியேட் பண்ண போகிறாங்கன்ற மட்டும் தெரிஞ்சிச்சு. அதாவது இதுலேருந்து ஒரு யூனிவர்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு கேரக்டர்ஸாக இனிமேல் உள்ளே வரும் இந்த உலகத்துக்குள்ளே, அது நல்லாவே தெரியுது. பட் அந்த அந்த டீமும் நல்லா இருக்குது. அந்த க்ரீன் மேனு, அப்புறம் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அந்த 3 பேருமே அதுக்கு நல்லாவே ஆப்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க கொண்டு போகிற அந்த பிளாக் ஹோல், அப்புறம் வந்து அந்த யூனிவர்ஸ், அப்புறம் அதில் இருக்கிற கிரிப்டோ ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வந்து சூப்பராகவே டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான கதைகளுக்குள்ளே போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் இதில் நடிக்கப்பட்ட அந்த டேவிட் எஸ்பெஷலி அவருக்கு நிறைய ட்ரோல் இருந்தது. ஏன்னா இவர் வந்து மேன் ஆஃப் ஸ்டீலில் வர நம்ம ஹென்ரி கேவின்ஸ் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருந்தது. இல்லை தான், ஆனால் இதுக்கு சூட் ஆகுறாரு, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கரெக்டாக அப்படியே நம்ம பார்த்து வளர்ந்த சூப்பர்மேன்ஸ் மாதிரி இவரும் அதே மாதிரி இருக்கார். நல்ல பாடி, நல்ல ஃபிட்டு, எல்லாமே கரெக்டாக இருக்கார். அண்ட் இதில் நடிப்பும் நிறைய நல்லா கொடுத்துருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா காமிக்கல் வேயில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காருன்னு சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி வந்த சூப்பர்மேன்ஸ் பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமிக்கலாக நிறைய ஆட் ஆன் பண்ணியிருக்காரு. அவரோட வே ஆஃப் நடிப்பில் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி போயிட்டுருக்கும். அப்போது அவர் பேசுகிற டைலாக்ஸாக இருக்கட்டும், அவர் பண்ணுற ஃபன்னியான சில விஷயங்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு பெரிய ஜெயிண்ட்டு கூட ஃபைட் போடுவார், அந்த டைமில் அவர் பண்ணுற சில விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. நாம் பொதுவாகவே இந்த சூப்பர்மேன்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்று தோணும், என்ன இவங்க சூப்பர்மேன் உலகத்தை காப்பாற்றுன்றாங்க, ஆனால் இருக்கிற இடத்துலாம் தரமாட்டமாக்குறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்மேன் வந்து சின்ன சின்ன விஷயத்தை கூட காப்பாற்றுறாரு. ஈவன் ஒரு அணில்
அணில் கூட மாட்டிக்கக்கூடாது, உயிரிழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அணிலை கூட காப்பாற்றுற ஒரு பில்டிங்கை சேதப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி இதில் பார்த்து ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இதில் வில்லனாக நடிச்சிருந்த நேதன் ஹால்ட் அவரை பற்றியும் சொல்லலாம். அவர் இது நீட்டான பர்ஃபார்மன்ஸ், பட் ரொம்ப சூட் ஆகாமல் இருக்காரோ, அதாவது ஒட்டி ஓட்டாமல் இருக்காரோ அப்படின்னு தோண வைக்குது. நடிச்சிருக்காரு, பட் அவருக்கு பெருசாக எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பெருசாக கொடுக்கல. அவர் நடிப்பு ஓகே ரகமாக இருந்தது, எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. சரி, இந்த படத்தில் பிரச்சனைகளை பற்றி பேசுவோம். நீங்கள் வந்து ரெகுலரான ஒரு சூப்பர்மேன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படமாக அது இருக்காது. அதை நான் இப்பயே சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நாம் பார்த்து வளர்ந்த சூப்பர்மேன்ஸ் எல்லாமே ஒரு சீரியஸ் நோட்டான சூப்பர்மேன்ஸ். மிக முக்கியமாக அந்த கேரக்டருக்குள்ளே நம்ம வந்து உள்ளே போயிடுவோம். அந்தளவுக்கு ரொம்ப சீரியஸான உலகத்தை காப்பாற்ற போகிறான்டா அப்படின்னா நம்ம சூப்பர்மேன் தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த சூப்பர்மேன் வந்து இது அப்படியே ரொம்ப ஃபன்னி மூமெண்ட்டை கொண்டு போயிட்டாங்க. அதாவது ஒரு காமிக்கலாக கொண்டு போயிட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது. நான் சூப்பர்மேன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இவர் என்னடா இப்படியா அடி வாங்க கண்ட வரவங்களாம் அடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் காமெடி பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து கண்டிப்பாக ஹென்ரி அவர் தான் சூப்பர்மேனை நீ எத்தனை படம் கூப்பிட்டு காட்டினாலும் அவர் தான் எனக்கு மைண்டில் வந்து சூப்பர்மேனாக தெரிகிறாரு. ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி, அந்த படமே அப்படி. மேன் ஆஃப் ஸ்டீல்லாம் வந்து ரொட்டின் டொமேட்டோஸ் வந்து எப்படி ரோஸ்ட் பண்ணால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தாவே தெரியுது எந்த மாதிரியான பெய்ட் ரிவ்யூஸ்ன்னு. ஸோ அந்தளவுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பெருசாக ஒர்த்தாக தெரியல. அதேமாதிரி ஒரு 1 ஹவர் ஸ்டார்டிங் 1 ஹவர் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரியே ஆகுது. லைக் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாகவே நிறைய விஷயங்களை கொண்டு போயிருக்காங்க. அது பெருசாக எனக்கு உடன்பாடு இல்லாமல் தோணுது. செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு மெயின் பிக்சர்ஸே கொண்டு போகிறாங்க. அந்த பிளாக் ஹோலு, அப்புறம் அதில் நடக்கிற சில ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறம் வெளியே வந்து இவர் பண்ணுற ஃபைட்ஸு, அதெலாம் நல்லா இருந்தது. பட் ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்தது. 2 ஹவர்ஸில் படம் கொடுத்துருந்தாலுமே இந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பெருசாக ஃபீல் ஆகலன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து உண்மையாகவே ஒரு சூப்பர்மேன் படம் தான் பார்க்குறோமா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. ஏன்னா ஒரு கிறிஸ்பான ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இல்லை, ஒரு கிறிஸ்பான ஒரு மாஸ் எலிமெண்ட்டாக இல்லை. ஏன்னா மேபி இதை ஜேம்ஸ் கன் டைரக்ட் பண்ணனாலே தெரியல, அந்த ஒரு கெத்து அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, சூப்பர்மேனாக ஒரு கெத்து இருக்கும்ல, அந்த கெத்து இதில் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. டிசினாவே அந்த சூப்பர்மேனுக்கு ஒரு கெத்து இருக்கும், அந்த கெத்து எனக்கு இதில் ரொம்ப இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுதான் இந்த படத்தில் பிரச்சனை இருக்கும். அதுமாரி இந்த படம் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ஒர்க் அவுட் ஆகாததுக்கும் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. எனக்கு வந்து ரெண்டுமே அப்படின்னு சொல்லலாம், 50-50. கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் என் மைண்ட் செட் இருந்தது. அது நான் இப்போ சொன்ன ரிவ்யூஸ்லேயே புரிஞ்சிருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தின்னமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்சபிளான மூவி. ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரியும் இல்லை, அட் த சேம் டைம் வந்து ரொம்ப கலாச்சி தள்ளுற மாதிரியும் இல்லை, ஒரு ஓகே ரகமான படம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.